வணக்கம். புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் அமைச்சராக இருந்த காரைக்காலைச் சேர்ந்த சந்திர பிரியங்காவை அப்பதவியிலிருந்து முதல்வர் ரங்கசாமி கடந்த ஆண்டு நீக்கினார். மேலும் அவர் வகித்து வந்த போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறைகள் முதலமைச்சரே கூடுதலாக கவனித்து வந்த நிலையில் காலியாக இருந்த அமைச்சர் பதவியை நிரப்ப முடிவு செய்யப்பட்டு அதற்காக காரைக்கால் வடக்கு தொகுதியை சேர்ந்த திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையை ஏற்று புதிய அமைச்சராக திருமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு புதிய அமைச்சராக திருமுருகனுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமுருகனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக காரைக்கால் மாவட்டத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் திருமுருகனுக்கு முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் பதவியை வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்றிரவு காமராஜர் சாலையில் பள்ளி மாணவர்களுக்கு அரசு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்ததில் சாலையில் இருசக்கர வாகனம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலை சேர்ந்த சுரேஷ் பாபு, முகமது அப்துல் கரீம் என்று தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 60,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.
2024ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் சாலை மற்றும் 45 அடி சாலையில் இருபுறமும் உள்ள யூ வடிவ வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கு ரூபாய் 8.71 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா முதல்வரின் பாராளுமன்ற செயலர் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம், உதவி பொறியாளர் தேவதாசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதில் உழவர்கரை மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன், காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயன், காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன் மற்றும் செந்தில்குமார், தொகுதி துணைத் தலைவர் மகாவேஷ் சர்மா, தொகுதி செயலாளர் கணேசன் மற்றும் அலுவலக பொறுப்பாளர் சரவணன், அருள், பாபு, சேட்டா, சாமிநாதன், அமர்தராஜ், அலெக்ஸ், ஜெகநாதன், மணிகண்டன், ராகினி, அஜ்மா, சரஸ்வதி, கோமதி, ரதி, காயத்ரி மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி காலை 11:30 மணியளவில் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கோலாஸ் நகர் பாலத்திலிருந்து கடலூர் சாலை சந்திப்பு வரை டாக்டர் அம்பேத்கர் பிரதான சாலையை மறுசீரமைப்பு செய்வதற்காக ரூபாய் 1.15 கோடி மதிப்பீட்டிலும் மற்றும் சுப்பையா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலையில் இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்கு ரூபாய் 1.11 கோடி மதிப்பீட்டிலும் பூமி பூஜை விழாவினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் செயற்பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம், உதவி பொறியாளர் தேவதாஸ், இளநிலை பொறியாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அவர்கள் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் தலைமையேற்று பூமி பூஜையை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ஹரிகிருஷ்ணன், ராஜீவ், கண்ணன், காத்தலிங்கம், காலப்பன், விநாயகமூர்த்தி, மனோஜ், செழியன், ரமேஷ், ராகேஷ், மோரிஸ், ரகுமான், பொன்னி, ஜோலின், இந்திரா மேலும் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மணிகண்டன் தலைமையில் இன்று டாக்டர் கலைஞர் பட்டம் மேற்படிப்பு மையத்தில் வாக்கு எண்ணும் மையம் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், பாதுகாப்பு அறை பகுதிகளை பார்வையிட்டார்கள். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார்கள். மேலும் அங்கு நடைபெறும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து தருமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்கள். புதுவை கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட VM கார்டன், கதிர்வேல் சுவாமி நகர் மற்றும் செல்லா நகர் பகுதியில் மண் அடித்து பாதாள சாக்கடை அமைக்கும் பணி 2 கோடி மதிப்பில் துவங்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், அப்பகுதி குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தினர் என பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள
பல்நோக்கு உள் விளையாட்டரங்கம் கடந்த 2011-2016 கல்யாண சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கட்டப்பட்டது. அதன் பிறகு அதில் எவ்வித பணிகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. தற்பொழுது நிலவி வரும் சூழலில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்கும் எண்ணத்தில் விளையாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் தருவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தீவிர முயற்சியில் தற்பொழுது பல்நோக்கு உள் விளையாட்டரங்கத்தில் 95 லட்சம் செலவில் விளையாட்டரங்கம் முழுவதும் மரத்தினால் ஆன தரைத்தளம் அமைக்கும் பணி உட்பட பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்காக திட்டம் வகுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், குடியிருப்பு சங்கத்தினர், நாவர்குளம் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், காலப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் இணைந்து வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் திருவள்ளுவர் விழா மற்றும் ஔவையார் விழா நடைபெற்றது. மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், அரசு செயலர் மற்றும் துணை இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பாகூர் ஸ்ரீ சுபிக்ஷம் நாட்டியாலயா மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவை தொடர்ந்து வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்திலும் பாகூர் ஸ்ரீ மூலநாத சுவாமி வேதஸ்தானத்திலும் மாணவிகளின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நடனமாடிய மாணவிகளுக்கு சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டது. திருபுவனை தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் நல்லூர் குச்சிப்பாளையம் கிராமம் வரை நல்லூர் ஏரிக்கரை வழியாக பாதை அமைத்திடும் பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 24,73,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் மகளிருக்கான மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி முத்துரத்தினம் மேல்நிலைப்பள்ளியில் நேற்று 12/3/2024 அன்று மாலை 7 மணிக்கு நடைபெற்ற நிகழ்வில் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் அவர்கள் தலைமை தாங்கி பள்ளியின் தாளாளர் திரு சுந்தரராஜன் அவர்கள், மீனாட்சி கணேஷ், பொது சேவை இயக்கம் தலைவி மீனாட்சி தேவி, செயலாளர் கணேஷ், CLF தலைவி கல்பனா சந்தோஷ், வசந்தம் வண்ணமலர் தலைவி உமா மகேஸ்வரி, செயலாளர் கமலா இவர்கள் அனைவரும் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து விழாவை தொடங்கி வைத்தனர். விழாவில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என அனைவருக்கும் வழங்கப்பட்டது. விழாவில் பங்கு பெற்ற குழுக்கள் சிறகுகள் குழு தலைவி சத்யபிரியா, செந்தூர் முருகன் குழு தலைவி மணிபாலா மற்றும் 18 குழுக்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி முடித்தனர். விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் தலைவி உமா மகேஸ்வரி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச அளவில் விற்பனை செய்யப்படும் கஞ்சா உள்ளிட்ட உயர்ரக போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன என்றும், இதுபோன்ற போதைப் பொருட்கள் குறிப்பாக பப், ரெஸ்டோ பார்கள், சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது.
ஆளும் கட்சியினர் மற்றும் காவல்துறையினர் ஆதரவோடு புதுச்சேரி மாநிலம் என்பது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை கேந்திரமாக மாறியுள்ளது என குற்றம் சாட்டிய அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சிறுமி கொலை செய்யப்பட்ட பிறகும் கஞ்சா விற்பனையை தடுக்க புதுவை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், கஞ்சா பிடிபட்டால் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி GST வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. அதன்படி நடந்து முடிந்த புதிய நிர்வாக குழு தேர்தலில் தலைவராக ராமஜெயம், துணைத் தலைவராக ராஜு, செயலாளராக நவ்ரோஜ், துணை செயலாளராக ராமநாதன் மற்றும் பொருளாளராக பாலகுமார் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இவர்கள் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். தொடர்ந்து புதிய தலைமைக்குழு சங்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றனர். மேலும் சமூக நலத்திட்டங்கள் செயல்படுத்துவோம் என்று கூறி அதன் மூலம் முதல் நலத்திட்டமாக மாணவர் ஒருவருக்கு கல்வி கற்க கல்வி உதவித்தொகையை வழங்கினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.